Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தயிர் முறுக்கு. ரொம்ப டேஸ்டியான தயிர் முறுக்குங்க. இது வந்து பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவுல செய்யறது. நம்ம கடையில் வைக்கிற அரிசி மாவுல செய்யலாம். ஆனா இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவுல செஞ்சோம்னா ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். ரொம்ப கெருகெருன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அருமையான தயிர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? தயிர் முறுக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு கப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 கப்பு, தயிர் ஒரு 1/2 கப்பு, 6 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இதுதான் அதுக்கு தேவையான பொருள். முதல்ல வந்து இந்த பச்சரிசியை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த அரிசியை போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக தண்ணியை நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுட்டோம்னா சீக்கிரமா இது இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். இப்போ அந்த மாதிரி தான் இதை ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இதுக்காக தனியாக துணியெல்லாம் போட்டு நம்ம ஆற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப சீக்கிரமா இது முடிஞ்சிடும். இந்த மாதிரி இது அடிக்கடி நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு கப் அரிசினா 1/4 கப் உளுந்து. இந்த 1/4 கப் உளுந்தை நாம மிக்சியில போட்டு நல்லா பொடி செஞ்சுட்டு அதையும் சலிச்சு எடுத்துட்டு வர போறோம். இப்ப அரிசியும் உளுந்தையும் ரெண்டையுமே இதுல நான் நைஸா அரைச்சி சலிச்சு வச்சிருக்கேன். அதை அப்படி வச்சிருவோம். அடுத்தது உப்பு, பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர்லயே பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். அரைச்சி தான் இப்போ அதில் சேர்க்க போறோம். நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போறதில்ல. இப்போ தயிர், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். இப்போ இதுல பெருங்காயமும் உப்பு நம்ம சேர்த்தாச்சு. ரொம்ப புளிப்பா இருக்கணும் தயிர். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப புளிச்சிருக்கணும். அப்பதான் எந்த முறுக்குக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புளிப்பா, உப்பு, காரம் எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனாலதான் இந்த பதப்படுத்தின மாவுல தான் நம்ம செஞ்சா நல்லா இருக்குது. சாதாரண அரிசி மாவுலையும் செய்யலாம். இருந்தாலும் இந்த மாவுல செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதனாலதான் நான் இப்படி செஞ்சிருக்கேன். இப்போ தயிர், பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிருக்கோம். அதை சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இது காஞ்சிட்டு இருக்கு. அதையும் சேர்த்துக்கலாம். அதுல இதுக்கு தேவையான பொருள் அவ்வளவுதாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம தயிரே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா முறுக்கு மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம முறுக்கு அச்சில் போட்டா எப்படி பிழிய வருமோ அந்த பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த பதம் சரியா இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போட்டு பிழிய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நம்ம ரெடியாக பிசைஞ்சு வச்சிருக்கோம். ஒரு பிளாஸ்டிக் கவர்ல நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் காயுது. இந்த மாதிரி 3 கண்ணு இருக்கிற மாதிரி ஒரு அச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை வழக்கம் போல முறுக்கு சுத்துற மாதிரி சுத்திடுவோம். இப்போ என்ன காஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். என்ன காஞ்சிருச்சு. இப்போ நான் முறுக்கெல்லாம் போட்டுருவோம். ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். கரண்டிலே வச்சு வச்சும் போடலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டும் போடலாம். இப்போ சத்தம்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இது ரொம்ப ஒயிட்டாலாம் வராது. இந்த மாதிரி கலரில் தான் வரும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துருவோம். உங்களுக்கு இந்த தயிர் முறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.